தமிழ்ல வாசிங்க. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்முடைய எய்மெல்லாம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற காரியங்கள்ல தான் இருக்குது. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், எதை பார்த்து நீங்க ஓடுகிறீங்க? பார்க்கிற காரியத்தை பார்த்து ஓடுகிறீங்களா, நீங்க காணாத தேசத்தை நோக்கி ஓடுகிறீங்களா? இந்த நேரத்தில் ஓடுறது வாட் யூ ஆர் ரன்னிங் அபவுட், வாட் யூ ஆர் ரன்னிங் அபவுட், வாட் இஸ் யுவர் கோல்? பார்க்கிற காரியங்களுக்காக நீங்க ஓடிட்டு இருக்கீங்களா, நீங்க காணாத அந்த தேசத்துக்காக ஓடிட்டு இருக்கீங்களா? பாட்டு தான் முதல்ல படிச்சோம், அது சீக்கிரத்தில் நீங்கி படிக்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? ஆனா அதை என்ன சொல்லுது, அந்த வசனம் தான் இருக்கு. அந்த பாட்டு எழுதுனது இந்த பேசிஸ்ல இருக்காங்க. என்ன எழுதிருக்கு? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி ஓடுகிற நமக்கு. எத்தனை பேர் ஓடுகிறீங்க காணப்படாதவைகளை நோக்கி? எத்தனை பேர் ஓடுகிறீங்க? Be honest. So அது வெறும் பாட்டு தான். ஏன்னா பாட்டு அது பாதியிலிருந்து எடுத்திருக்கு. காணப்படுகிற அதோட என்ன நினைச்சிட்டு போறோங்க, ஐயோ ஆமா இத்தனை பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பெருசு இல்லைன்னு சொல்றாரு. என்னத்துக்கு சொல்லுகிறாரு? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை ஓடுகிற உங்களுக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். மற்றவங்களுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இந்த பாவத்துல இருந்து they are going to get a heavier burden in hell. You understand? இது லேசான உபத்திரம் இல்ல. ஹெவனுக்கு போறவங்களுக்கு there is a heavy burden going to wait. கர்த்தர்கிட்ட போறவங்களுக்கு இங்க சொல்லுகிறார், காணப்படுகிறவைகளை நோக்கி நீங்க ஓடல, காணப்படாதவைகளை நோக்கி ஓடுகிற உங்களுக்கு இது லேசான உபத்திரம். தேவன் பெரிய பாக்கியத்தை வச்சிருக்காரு. என்ன சொல்லி இருக்குது? அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. So when you are singing songs, you have to realize what is based on the song is written. என்னமே எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க காணப்படாதவைகளை நோக்கி ஓடுறதுக்கு? இனிமே அட்லீஸ்ட் இதுவரையிலும் ஓடலனாலும் இன்னும் ஆயத்தமா இருக்கீங்களா காணப்படாதவைகளை நோக்கி? காணப்படாதவைகள் என்ன? காணப்படாதவைகள் என்னது? பரலோகராஜ்யம். நம்ம பைபிள் வாசகம் முதலாவது கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, உணர முடியாதது. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே தேவன் அவருடைய சபைக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். So you all should know காணப்படாதவைகள் உங்களுக்கு இப்போ ரெடியா, நீங்க அதை ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களான்னு தான் கேட்கிறாரு. நம்ம வாரம் வாரம் வசனம் படிக்கிறோம். இந்த உலகத்துல சாப்பிட்டு தூக்கி ஒரு நாள் சாப்பிடுறதுக்காக இல்லை. There is a glory waiting for us. மகிமையான அந்த நாளுக்காக we are spending the days here. அதுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் we have to make a step forward towards that direction. அதை திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. That will be good. In English, 2 Corinthians chapter 4, 17 and 18. Those who are reading in English, you read it in English. 17, 18. Very important verse. தமிழ்ல வாசிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா வாசிப்போம். 1, 2, 3. Okay, hallelujah. அப்போ காணப்படுகிறவைகள் அனித்தியமா தெரியுமா? அனித்தியமா என்னது? அனித்தியம்னா டெம்பரரி. ஹalleluya. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனா தேவன் கொடுக்கிறது நித்தியமானவைகள். நித்தியமானவைகள் தான் இட்டர்னல். அப்போ முதலாவது he has prepared us a வாடாத கிரீடம், crown of glory that will not fade away. ரெண்டாவது இன்னொரு இது பார்க்கலாம் இந்த வசனத்திலேயே, the spiritual kingdom. ஆண்டவர் வந்து உலக கிங்டம்ல, அவர் பரலோக கிங்டம் வந்து ஆவிக்குரிய கிங்டம். He is making it for us. Hebrews chapter 12, 27, 29.
Hebrews chapter 12, 27, 29. எபிரேயர் 12, 27, 29. எபிரேயர் 12, 27, 29. 27, 29. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலத்திற்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறித்தும், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அங்க என்ன வேதம் சொல்லுகிறது? God is going to shake this world once again. இந்த உலகத்தை ஒரு முறை அசைக்க போகிறார். earthquake வந்துனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? earthquake வந்துனா எப்படி இருக்கும்? என்னதான் பண்ணும்? அசைக்கப்படுகிறவைகளெல்லாம் கீழே விழுந்துடும். விசுவாசத்துல ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் அசைக்கிற அசைப்புல எல்லாம் கடைசி நாள்ல நடக்க போகுது. இப்போ அதனாலதான் உலகத்துல பாலிடிக்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு வர்றாங்க. ஒபாமாவை கொண்டு வந்து ஒவ்வொன்னா தேவனுடைய காரியத்துக்கு எதிர்த்து நிக்குது. He is going to see who will stand. நாளைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க பாவம் செய்யறீங்க, நீங்க you are making a hate crime, you will be put to jail அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வருவீங்க? இயேசுவை நீங்க கூடிய ஜெபிக்கிறது இந்த தேசத்துல அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்க பைபிளை விசுவாசிக்கிறீங்க, பைபிள் பாவம்னு சொல்லிக்கிட்டு ஆண்களை பிரிக்குது, அதனால பைபிளை யூஸ் பண்ணி ஜெபிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தீங்கன்னா எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க? Praise the Lord. It's going to be soon. It's only a communist nation, but this nation is going to be transferred like that. Obama திரும்ப வந்தாருன்னா it's going to happen. May God allow. We don't know. நம்ம வந்து எதுக்காக விசுவாசம் உள்ள நீ பிரசிடென்ட் வரணும் கேட்கிறோம், நமக்கு துன்பம் வரக்கூடாது இல்லையா? ஆனா தேவன் விசுவாசம் இருக்கான்னு பார்க்க விரும்புகிறார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அசைக்கப்படாதவர்கள் எல்லாம் நீக்கும், அசைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த உருக்கல்ல கீழே விழுந்துடும். God is going to allow this. தேவன் இதை செய்ய போகிறார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். So it's not going to be easy. The days are coming close now. கிட்ட வர 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 தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களும் தேவனை வெறுக்கிறவர்களும் இந்த உலகத்துல ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஆனா தேவனை வெறுக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வெதம் கொண்டுட்டு வராங்க. இந்த தேசத்துல 10 வருஷத்துக்கு முந்தைய இப்படி இல்லை. பட் இன்னைக்கு there are some states வந்து they have arrested people who worship at home. நீங்க வீட்ல இருந்து ஜெபிக்க முடியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு they have arrested in Arizona. இப்போ அங்கேயும் நடக்குது. இது வந்து எல்லா இடமும் நடக்க போகுது. I heard in India it's happening. தமிழ்நாட்டுல நாங்க இருக்கிற இடம் கிறிஸ்டியன்ஸ் கூடுற இடம் நாகர்கோயில். நாகர்கோயிலுக்குள்ள ஹவுஸ் மீட்டிங்ஸ் நடத்தணும்னா சில இடங்கள்ல கலெக்டருக்கு பெர்மிஷன் வாங்கணும். they have ordered. I cannot imagine. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நாங்க இமேஜின் பண்ணல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோயில விட்டு வெளியே போனா they cannot conduct house meetings without the permission of the collector. இப்போ கலெக்டர்கிட்ட போயாச்சுன்னா he will ask 100 reasons why you have to do this. So இந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. நீங்க வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வராதனால அதை அறியாம இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஒரு முறை குலுக்க போறேன், ஆளுகிறவைகள் எல்லாம் விழுந்துடும். அப்போ பலவீனமான பில்டிங் தான் விழும். எர்த்குவேக் வந்துன்னா பலவீனமான விசுவாசம் உள்ளதெல்லாம் விழுந்து அங்க தூக்கி போட்டுருவார் ஆண்டவர். பலம் உள்ளவர்கள் மட்டும்தான் நிக்க போறாங்க. ஸோ அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இதெல்லாம் அவசியம். ரெண்டாவது நீதியின் கிரீடம், the crown of righteousness. நீதியின் கிரீடம். முதலாவது வந்து வாடாத கிரீடம், இரண்டாவது நீதியின் கிரீடம். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு chapter 4, 7 and 8. நம்ம ஸ்கூல்ல பிரைஸ்
best student in physics. He is best student in chemistry. He is best student in English. அதுபோல தேவன் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கிரேடம் வச்சிருக்கிறார். நீதி கிரேடம் வச்சிருக்கிறார். Which subject you are familiar? Your favorite? Chemistry. So like that. Now you have to be running with the righteousness of God. 2 Timothy chapter 4, 7 and 8. Once again. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். முதலாவது 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன். Hallelujah. I ran a good fight. In English, Donnie read it, 2 Timothy chapter 4, verse 7 and 8. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. Finally, there is laid up for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give to me on that day. நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போ this is a fight, warfare. இந்த warfare we cannot take it lightly. We have to fight the fight. ஓட்டத்தை முடிக்கணும். We have to run the race till the end. மூணாவது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep the faith. விசுவாசம் இல்லாத ஓட்டம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க டெய்லி சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. So இந்த விசுவாசத்தை ஆண்டவர் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். He is going to show the mark. Chemistry he is favorite. The school will give him an exam and the marks will show how much he is faring. Like that, அந்த விசுவாசத்துல நம்ம ஓடுகிறோமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு டெஸ்ட்ல பார்த்துட்டே இருப்பார். சும்மா அதாவது இங்க உட்கார்ந்துட்டு உலகத்துல போற காரியங்களை நான் யோசிச்சுட்டு இருந்தா we are not going to get it. It's going to come very soon. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். verse 8. இது முதல் இது பால் சொல்லுகிறார், அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவரை போல தேவனுடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். திரும்ப அதுதான் வருது. எத்தனை பேருக்கு தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்பு இருக்குது? நிறைய பேர் தேவன் லாஸ்ட் ஹோப். நிறைய கிறிஸ்டியன்ஸ் கேட்டாச்சுன்னா இதெல்லாம் நடக்க போறதில்லை. There are many line churches who has lost hope in coming up the Lord Jesus Christ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நடக்க போறதில்லை, இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவன் சொன்னாரு scoffers will come in the last days. Scoffersனா பரியாசக்காரங்க வருவாங்க. பட் அவங்க எல்லாம் ஷேர் ஆகும்படி தேவனுடைய வருகை திடீர்னு இருக்கும். அன்னைக்கு ஐயோ அம்மா நாங்கள் வாரம் சொல்லியாச்சுன்னா ஒன்றும் நடக்காது. அக்கினிக்கு இரையாக போவாங்க. தீ எரியும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தீ எரியும் போது தீயில நடுவில் இருக்கிறவங்க எப்படி ஆயிடுவாங்க? பார்த்துருக்கீங்க? ஹாஸ்பிட்டலில் பார்த்தது இல்லையா? பர்ன் யூனிட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. நீங்க சிஸ்டர் நர்ஸஸுக்கு தெரியும். பர்ன் யூனிட்டுக்கு போயிருக்கீங்களா? உள்ள போக முடியாது, அப்படி வாடையா இருக்கும். அங்க ஒரு கூடாரம் போல போட்டு பாடியை உள்ள போட்டிருப்பாங்க. இது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். அது உண்மையா நோ ட்ரீட்மெண்ட். அன்னைக்கு கண்ணு திறந்தாலும் வாய் திறந்தாலும் மூக்கு திறந்தாலும் நோ டைம். திஸ் இஸ் த டைம். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். நோவாவின் நாட்கள்ல 120 years he preached the same gospel. People were laughing at him. Oh old man, he has no other story, he has nothing to say. But suddenly when the heavens opened, the water did not come from heaven, the water started coming from the ground also. There is no stopping. தண்ணி ஏற ஏற இங்க ஓடி வருவாங்க. பட் கர்த்தர் கதவு பூட்டிட்டார். நோவா கூட்டல. நோவா ஒருவேளை விட்டுருந்தாருன்னா நோவாயா மச்சான் மாதிரி